ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் அகைன் டு அவர் மேயர மாடு யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்னாடி பார்த்துருப்பீங்களே தெரியும், ஒரு வாத்து கடைக்கு ட்ரை பண்ணுறோம். நம்ம இப்போ கரூர் வந்திருக்கோம். கரூரில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி. அந்த வாத்துக்கறி விற்கிற கடைங்கள்லேயே ரொம்ப 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 ஃபேமஸ் கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதிர்வேல் வாத்துக்கடை. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரூர்லேருந்து நாமக்கல் போகிற ஹைவேஸில் பரமத்தி வேலூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டக்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம போய் சாப்பிடுவோம். வாத்துக்கறி கிரேவியும் வாத்து ஃப்ரையும் வாங்கியிருக்கோம். நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கடையில் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம வாத்து மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் வாத்து. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வெறும் வாத்து மட்டும்தான் சாப்பிட முடியும், வேறு எதுவும் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. அதே மாதிரி இட்லி, தோசை, பரோட்டா இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதான் இதான் மெனு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இட்லியும் வாத்து கிரேவியும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. இருங்க, ஒரு வாத்து கறி பீஸோடு எடுத்து சாப்பிட்டு ஃபஸ்ட் டைம் வாத்து சாப்பிட்றேன், இருந்தாலும் சரியான டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வாத்து ஃப்ரை கொடுத்துருக்காங்க, அதுபடி ஃப்ரை ஒன்றும் சூப்பராலாம் இல்லை. ஓகே, ஆனால் கிரேவியும் இட்லியும் சூப்பராக இருக்குங்க, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அப்படியே நம்ம அப்படி ஒரு சுட சுட கறி குழம்பும் இட்லியும் சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும், அதை விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரை ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்ம பரோட்டா கூட வாத்துக்கறி ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இட்லிக்கு தான் சூப்பராக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பரோட்டாக்கு வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பரோட்டா வாத்து கிரேவி. பார்த்தீங்கன்னா பில்லு இவ்வளோ வந்துச்சு. நாங்கள் 7 பேர் இருந்தோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே சாப்பிட்டவங்க 2 பேர்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்போம். ஓகே, இப்போ இவர் வந்துட்டு இங்கே எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் இங்கே தான் பக்கத்தில் கரூர்லேருந்து ஒருத்தர் சாப்பிட வந்திருக்காரு. அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? அந்த கடையில் நான் அடிக்கடி வாத்துக்கறி சாப்பிட்ருக்கேன். வாத்துக்கறி இங்கே சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு நான் இங்கே கிரேவி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். நமக்கு வந்து இங்கே 2 ஐட்டம் தருவாங்க, கிரேவியும் தருவாங்க. கிரேவினா கிரேவி நம்ம ஊற்றிக்கிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் ட்ரையாகவும் தருவாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடி இங்கே வந்து சாப்பிட்றது உண்டு. ரேட்லாம் உங்களுக்கு ஓகேவா? ரேட்டு ஓகே தான். ஏன்னா இப்போ ஒரு 4 or 5 people ஃபேமிலியாக வந்தோம்னா ஒரு 280, 380 அந்த ரேஞ்சு தான் வருது. 380னா ஃபுல் பிளேட் வரும், 220 அந்த மாதிரினா ஆஃப் பிளேட் அந்த மாதிரி. ஸோ ரேட்டு வந்து அஃபோர்டபுள் தான். அப்புறம் ஹோட்டல் சரௌண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஹோட்டல் சரௌண்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஹைவேயில் இருக்கனால நீங்கள் ரொம்ப அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது, ஏன்னா ஹாட் டைமில் தான் இப்போ வந்திருக்கும், ஹாட்டாக தான் இருக்கும். கார் பார்க்கிங் தனியாக இருக்குது. பட் கார் பார்க்கிங் வந்து ஷெட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஓப்பனில் தான் இருக்கும். மித்தபடி ஓகே, இட்ஸ் ஹைவேன்றனால அது கரெக்டாக இருக்கும். ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜினிட்டி ஓகே, ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் ஆல்சோ ஓகே. பட் அந்த ஏசிலாம் இருக்காது, ஏசி இல்லை. நீங்கள் ஃபேமிலி ரூம் வேணால் அது தனியாக அக்கோமடேட் பண்ணி தருவாங்க. சீட் வேணால் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தால் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, மற்றபடி நார்மலாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்டு வந்துட்டோம். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா, வாத்து வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, நான் சொல்லிக்கிறேன். ஆனால் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த சில பேருக்கு அந்த கவுச்சி வாடை வந்துட்டு வாத்தில் எப்போதுமே இருக்கும், அதனால வந்துட்டு பிடிக்காமல் போகலாம். பட் மற்றபடி சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் அந்த கிரேவி வித் இட்லியும் சூப்பர், பரோட்டா அதை விட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த வறுவல் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா வாத்து கிரேவி வித் இட்லி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வாத்து ஃப்ரை வந்துட்டு 420 rupees. அதே மாதிரி கிரேவி வந்து பார்த்திங்கன்னா 380 rupees. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வாத்துங்கிறதுனால நமக்கு சைட் டிஷ்லாம் கொடுக்குறாங்க. ஆம்லேட், கலக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா வாத்து முட்டையில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து சில பேருக்கு அங்கே பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்களாம் சொன்னாங்க அவங்களுக்கு கவுச்சி வாடை அடிக்குது அப்படின்ட்டு. ஸோ அது கவுச்சி வாடை இல்லை, வாத்து சமைச்சாலே அது அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்காமல் போகலாம். உங்களுக்கு பிடிச்சி தான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது கதிரவன். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.